சண்டேல இருந்து கேஸ் சப்ளை ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹோட்டல்ஸ்க்கும், டீ கடைகளுக்கும், தள்ளுவண்டிகளுக்கும் எல்லாருக்குமே கமர்ஷியல் சிலிண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? 21 கேஜி இருக்கு, 47 கேஜி இருக்கு, 19 கேஜி இந்த சிலிண்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரீசன் என்னன்னு கேட்டா அவங்க கிட்டே ஸ்டாக் இல்ல. 75% ஆஃப் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் எல்லாமே சென்னை ஃபுல்லாவே மூடி இருக்கு. கேஸோட விலை 2040 ரூபா. பிரைவேட்ல வாங்கினீங்கன்னா 3250 ரூபா. 4000 ரூபா கொடுக்கறதுக்கு கூட ரெடி உணவகங்கள். ஆனா சிலிண்டர் இல்ல. கமர்ஷியலுக்கு இப்போ க்ளோஸ் பண்ணிருக்காங்க. டொமெஸ்டிக்கும் டிமாண்ட் வரும். 90% ஆஃப் உணவகங்கள் மூடப்படும். இதுல யார் பாதிக்கப்படுவாங்கன்னா ஊர்ல இருந்து இங்க வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்றவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் தான் இதுல வந்து பெரிதும் பாதிக்கப்படுவாங்க. ஹாஸ்டல் ஃபுட்டு இந்த மாதிரி வெளி உணவத்தை நம்பி தான் அவங்க வாழ்வாதாரம் ஓடிடும். கண்டிப்பா வந்து இது அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும். ஹோட்டல் ரன் பண்ணாலும் பண்ணலனாலும் எங்களுக்கு அந்த ரெண்ட் கொடுத்து தான் ஆகணும், சேலரி கொடுத்து தான் ஆகணும். இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு முக்கியமாக சாப்பாடு. மேக்ஸிமம் நார்த் இந்தியன்ஸ் தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள போகணுன்னு கூட சொல்ல முடியாது. கூப்பிட்டோன்னா நம்மளை நம்பி வரமாட்டாங்க. சேல் 0, எக்ஸ்பென்ஸ் மட்டும் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட பெரிய லாஸாக இருக்க போது. கேஸ் பிளாக்ல எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுத்து வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ப்ரைஸிங் வந்து ஃபுட்டில் தான் டம்ப் பண்ணுவாங்க. கேஸ் பற்றி தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கட் ஆகும். அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து நீங்கள் என்னென்ன பொருள் வருதோ அது எல்லாமே ஹையாக ஆகிடும். குஜராத்தில் இருந்து உயிரோட ஆடாக நம்ம எடுத்துன்னு வரும்போது 1.5 லட்சமாக இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் 2.5 லட்சமாக மாறும். கிலோக்கு 100 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். பெரிய ஹோட்டல் அவங்களுக்கு கம்பல்சரி கேஸ் வேணும். ஆல்டர்னேட்டிவா அவங்க கிட்ட வேற ஆப்ஷனே கிடையாது. கேஸ் தவிர்த்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல அவங்களால சமைக்க முடியாது. அவங்க கிச்சன் ஆம்பியன்ஸ்ல விறகடுப்பு போட்டா அவ்வளவுதான். இப்போ பாதிப்படைஞ்சிருக்கிறவங்க யாருன்னா பெரிய பெரிய உணவகங்கள். எல்லா உணவகங்கள்லயும் சிலிண்டர்ன்றது உயிர் நாடி. அந்த உயிரை பிடிங்கிட்டா ஏரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சதாம் பாய் தான் இணைஞ்சிருக்காரு. என்னன்னா தொடர்ந்து 2 நாட்களாக வந்துட்டு இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல், டீசல், கேஸ் எதுவுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு சொல்லும் போதே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக பேசப்படுறது என்னன்னா தொடர்ந்து ஹோட்டல் வந்துட்டு இன்னைக்கு கூட ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தேன். இந்த மாதிரி உணவகங்கள் எதுவுமே இல்லை, எந்த ஒரு சாப்பாடுமே இல்லை, வெரைட்டி ரைஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் போர்டே வச்சுருந்தாங்க. ஸோ ஏன் என்ன ஆச்சு அப்படின்றத தேடும் போது ஓகே நம்மகிட்ட தான் ஹோட்டல் ஓனரே இருக்கார்ல, அதனால டேரெக்டாக அவரே கூப்பிட்டு கேட்டலான்னு தான் இன்னைக்கு நம்ம வந்து சதாம் பாய் கிட்ட பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ என்னன்னா சிலிண்டர், அதாவது தொடர்ந்து 2 நாட்கள் வந்துட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு, நிறைய புக்கிங்ஸ் வருது, பெட்ரோல் தட்டுப்பாடு, வரிசையாக பெட்ரோல் பங்க் ஃபுல்லாமே அவ்வளோ ஆட்கள் நிற்கிறாங்க, ஆட்டோஸ் ஃபுல்லாமே அந்த கேஸ் இதை போய் அவ்வளோ கூட்டம் நிற்கிது. என்ன ஆச்சு? சிலிண்டர் கிடைக்குதா கிடைக்கலையா? ஹோட்டல் இயங்குமா இயங்காதா? சண்டேல இருந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சப்ளை ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லா ஹோட்டல்ஸ்க்கும், டீ கடைகளுக்கும், தள்ளுவண்டிகளுக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த கமர்ஷியல் சிலிண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? வீட்டில் யூஸ் பண்ணுறது டொமெஸ்டிக் சிலிண்டர். அது வந்து 14 கேஜி சிலிண்டர். இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. 19 கேஜி இருக்குது, அப்புறம் வந்து 21 கேஜி இருக்குது, 47 கேஜி இருக்குது, 19 கேஜி இந்த மாதிரி வந்து கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் இருக்குது. இந்த சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க சப்ளையை. ரீசன் என்னன்னு கேட்டால் அவங்ககிட்டே ஸ்டாக் இல்லை. கிட்டத்தட்ட இந்த ஒரு 2 நாள் சமாளிச்சிட்டாங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லை. இப்போது கிட்டத்தட்ட 75% ஆஃப் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸு இந்த உணவகங்கள் எல்லாமே மூடி இருக்கு சென்னை ஃபுல்லாகவே. இது இன்னும் நீடிச்சிச்சுன்னா இன்னும் 2-3 நாள் தான் அந்த மிச்சம் இருக்கிற 25%ல் ஒரு 15% க்ளோஸ் ஆகிடும். பேலன்ஸ் அந்த 10% யார் சர்வை பண்ணுவாங்கன்னா இந்த விறகடுப்பில் செய்கிறவங்க அந்த ஒரு 10% தான் இங்கே சென்னையில் அவங்க சர்வை பண்ணிடுவாங்க. இது வந்து விலைவாசி உயர்றதுக்கும் காரணமாக இது அமையும். கிட்டத்தட்ட லாக்டவுன் மாதிரி தான் இது. இப்போ எல்லாரும் வெளியே போகலாம், எங்கே வேணாலும் போ, எங்கே வேணாலும் வா. ஆமாம். ஆனால் வெளியே வைக்கிற விலைவாசி எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே தான் போக போகுது. அப்போது ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போது கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வந்து 2040 ரூபா. இது வந்து நம்ம இந்தியன் கேஸ் வாங்குகிறோம் நம்ம, அந்த கேஸோட விலை 2040 ரூபா. இதே வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் வாங்கினீங்கன்னா 3250 ரூபா. எத்தனை கிலோ அது கேஜி இருக்குல்ல? அது வந்து 21 கேஜி வரும். அதுவும் இப்போ ஸ்டாக் கிடையாது. ப்ரைவேட் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல், சூப்பர், குவாலிட்டி, ப்ரொபைல், வேர்ல்டு, கோ கேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ எப்படி இந்தியன் கேஸ், பாரத் கேஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி அவங்களும் ப்ரைவேட் செக்டார்ஸும் அவங்க வச்சுருக்காங்க. அவங்ககிட்டையுமே இந்த தட்டுப்பாடு இருக்குது. அதனால் இப்போ 4000 ரூபா கொடுக்குறது கூட ரெடி உணவகங்கள். ஆனால் சிலிண்டர் இல்லை. இதனால் என்ன ஆக போகுதுன்னா முக்கால்வாசி இல்லை, 90% ஆஃப் உணவகங்கள் மூடப்படும். இதில் யார் பாதிக்கப்படுவாங்கன்னா
இந்த ஊர்ல இருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் தான் இதில் வந்து பெரிதும் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து உணவகங்களை நம்பியும், ஹாஸ்டல் ஃபுட்டு, இந்த மாதிரி வெளி உணவத்தை நம்பி தான் அவங்க வந்து வாழ்வாதாரம் ஓடிட்டுருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இது அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். இந்த கேஸ் சிலிண்டருன்றது கம்ப்ளீட்டாக கமர்ஷியலுக்கு இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டொமெஸ்டிக்கும் டிமாண்ட் வரும். வீட்டுக்கும் அது வந்து பிரச்சனை. ஆமாம், வீட்டுக்கும் இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். அது இதை தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், இதெல்லாம் வந்து டிமாண்ட் ஆகும். என்ன இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாளாக எல்லா பெட்ரோல் பங்க்லையும் அவ்வளோ கூட்டம். டேங்க் ஃபில் பண்ணிடுங்க எல்லாத்தையும். அதாவது இருக்க எல்லாத்துலயும் நம்ம அந்த தண்ணி தட்டுப்பாடு அப்போ போயிட்டு சட்டி முட்டிலாம் வாங்கி வைப்போம் தண்ணி, அந்த மாதிரி பெட்ரோலை ஃபுல்லாக டேங்க் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. நிறைய இந்த ஆட்டோ சிஎன்ஜி வெஹிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சிஎன்ஜி பங்க்ஸே நிறைய வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்டையும் வந்து கேஸ் தட்டுப்பாடு. இதே மாதிரி நீடிச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்னொரு லாக்டவுனை சந்திப்போம். சரி, எனக்கு என்னென்னா நீங்கள் ஒரு ஹோட்டல் ஓனர், அதாவது நம்ம வந்துட்டு மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி ஈஸியாக பேசிடுறோம். ஓகே, மக்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அதை வந்து டேலி பண்ணி ஏதாவது பண்ணிடுவாங்க. ஆனால் ஹோட்டல்ஸ் வச்சிருக்க ஆட்களுக்கு தானே அது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்துட்டு ஈஸியாக ஹோட்டல் மூடிடுவாங்க, மக்கள் பாதிக்கப்படுவாங்க சொல்கிறோம். கண்டிப்பாக ஹோட்டல் மூடுறதுனால ஃபர்ஸ்ட் அந்த ஹோட்டல் ஓனர் பாதிக்கப்படுவாங்க, அதை நம்பி இருக்க தொழிலாளி பாதிக்கப்படுவாங்க, வாங்கி வச்ச இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும். அது எல்லாத்துக்கும் பெரிய இஷ்யூ ஆகும்ல. நாங்கள் ஹோட்டல் ரன் பண்ணாலும் பண்ணலனாலும் எங்களுக்கு அந்த ரெண்ட் கொடுத்து தான் ஆகணும், சேலரி கொடுத்து தான் ஆகணும். இந்த 2 எக்ஸ்பென்ஸை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு முக்கியமாக சாப்பாடு. இப்போ சமைக்கிறதுக்கு சிலிண்டர் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம எப்படி வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது, என்ன ஃபுட் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும்? இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் வந்து பெரிதும் நாங்கள் பாதிக்க அடைக்க போகிறோம். பெரிய லாஸை சந்திக்கிறதுக்கான நேரமாக இது எங்கள் எல்லாருக்கும் அமைய போகுது. சேல் 0, எக்ஸ்பென்ஸ் மட்டும் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட பெரிய லாஸாக இருக்க போது. யாரும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி தான் இப்போ மேக்ஸிமம் நார்த் இந்தியன்ஸ் தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள போகணுன்னு கூட சொல்ல முடியாது. இப்போ சடனாக ஒரு 15 டேஸில் வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் முடியுதுன்னு சொன்னால் இப்போ மறுபடியும் அவங்க நம்ம கூப்பிட்டோன்னா நம்மளை நம்பி வரமாட்டாங்க. அதனால் இந்த 15-20 டேஸ் நம்ம சர்வை பண்ணி தான் ஆகணும், கை காசு போட்டு தான் ஆகணும். இது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு போகுதுன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் இன்கமும் இருக்காது, 1 மந்த் எக்ஸ்பென்ஸை நம்ம வந்து கை காசு போடுறோம், அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். சரி, அதே மாதிரி இன்னொரு யோசனையும் இன்னொரு விமர்சனமும் வந்துட்டு தான் இருக்குது. என்னன்னா, ஒருவேளை இந்த சிலிண்டரு அதிகமான விலைக்கு வாங்கப்படுது, வேற ஆப்ஷனே கிடையாது, சிலிண்டர் வாங்கி தான் ஆகணும், யாரோ ஒருத்தர் சேல் பண்ணுறான், அவன்கிட்ட இருந்து வாங்கணும்னா அதை டேலி பண்ணுறதுக்கு இங்கே நம்ம ஃபுட்டோட ரேட்டை ஏற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஒரு டீ கடையில் டீ வியாபாரம் பண்ணுறவங்க டீயோட ஏற்றுற மாதிரி இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸையோ இல்லை வந்து அந்த வெரைட்டிஸ் அந்த ஃபுட்டை வந்து அதோட ரேட்டை ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அடுத்தடுத்து? கண்டிப்பாக கேஸ் விலையை வந்து அவங்க பிளாக்ல, அதாவது எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுத்து வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ப்ரைஸிங் வந்து ஃபுட்டில் தான் டம்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வெறும் இப்போ கேஸ் பற்றி தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கட் ஆகும். அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இங்கே என்னென்ன பொருள் வருதோ அது எல்லாமே வந்து ஹையாக ஆகிடும். இப்போது உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நம்ம பேசுவோமே, ஆடு தொழில். ராஜஸ்தான்லேருந்தோ குஜராத்லேருந்தோ உயிரோட ஆடாக நம்ம எடுத்துன்னு வரும்போது அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து உதாரணத்துக்கு 1.5 லட்சமாக இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் 2.5 லட்சமாக மாறும். அப்போது கிட்டத்தட்ட கிலோக்கு 100 ரூபா இன்க்ரீஸ் ஆகும் கறி விலை. இப்போ ஏற்கனவே 850 போயிட்டுருக்கு ஹோல்சேல் ரேட். இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது ஹோல்சேலே வந்து 1000 ரூபாய்க்கு கூட விற்கிறதுக்கான லாக்டவுனில் என்ன ஒரு சூழ்நிலை இருந்ததோ அதே சூழ்நிலை இங்கே வரதுக்கான வாய்ப்பு இன்னும் நிறைய இருக்குது. இப்போ அதெல்லாம் என்ன ஆகும்னா, உணவகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காஸ்ட் எல்லாமே மக்கள் மேலே தான், கஸ்டமர்ஸ் மேலே தான் அதை வந்து டம்ப் பண்ண முடியும். அதனால் வந்து விலைவாசி ஏறுறதுக்கான வாய்ப்பு 200% கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து அதிகபட்சமாக பாதிக்கப்படுறது யாருன்னா மக்களும் ஹோட்டலோட அந்த முதலாளிகள் மட்டும்தான் அதிகம். கண்டிப்பாக இது வந்து இந்த வாட்டி எல்லாருமே பாதிப்படைக்க போகிறாங்க, இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒன்று பெட்ரோல் தட்டுப்பாடு வரும், அடுத்தது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்துடும். எப்படியும் இது 2 வந்தாலே மிகப்பெரிய பாதிப்பு. இதை நம்பி தான் வந்து நம்ம எல்லாமே இயங்கிட்டு வாழ்வாதாரமே பெட்ரோல் டீசல் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. உதாரணத்துக்கு இப்போ வெங்காயம் வரணும்னா நாசிக்லேருந்து வெங்காயம் வருதுங்க,
அங்கேருந்து எடுத்துன்னு வர்றதுக்கு டீசல் தேவை வெஹிக்கிளுக்கு. அந்த டீசல் இல்லாத பட்சத்தில் எங்கேயோ கொஞ்சம் டீசல் இருக்கும், அவனும் விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பான். இல்லை யார் ஸ்டாக் வச்சுருக்கானோ அவன் அந்த நேரத்தில் டிமாண்ட் பண்ணுவான். கண்டிப்பாக வெஹிக்கிளுக்கு டபுள் த சார்ஜ் ஆகும். அப்போ அவன் எடுத்துன்னு வரும்போது இங்கே அந்த அந்த வெங்காயம் விலைன்றது இன்க்ரீஸ் ஆகும், கறி விலைன்றது இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கட்டத்தில் அதுவும் காலி ஆனதுக்கப்புறம் வரவே வராத பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இருக்க வரைக்கும் தான் எதுவாக இருந்தாலும் அந்த ஓடுறது எல்லாமே. ஆமாம். ஸோ அது ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டோம்னா நம்மளால அதை வந்து தடுக்கவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து லாக்டவுனில் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடாவது இருந்தது. இந்த வாட்டி வந்து அது ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு நம்ம வெறும் கேஸை பற்றி தான் யோசிக்கிறோம். கேஸுன்றது சமைக்கிறதுக்கு கேஸ் இல்லைன்னா நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, எவ்வளோ விறகு அடுப்பு இருக்குது. இப்போ என் கடையில் பார்த்தீங்கன்னா தந்தூரி ஐட்டம்ஸ் தான். நான் வந்து சார்கோல் வாங்கி வச்சுப்பேன். வரவங்களுக்கு தந்தூரி ரோட்டியோ தந்தூரி நானோ அது கூட வந்து சிக்கன் தந்தூரி சிக்கனோ அந்த போட்டு நான் கொடுத்துருவேன். அப்படி அவங்க ரோட்டிக்கோ நானுக்கோ அவங்க வந்து சிக்கன் சைட் டிஷ் மாதிரி எங்களுக்கு வேணும், சைட் டிஷ் வேணும்னா தந்தூரியிலே நான் ஏதாவது வந்து கேஸ் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணி கொடுத்துட முடியும். இதெல்லாம் சர்வை பண்ணிடலாம். இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய பொருட்களே வந்து சேராத பட்சத்தில் நம்ம என்ன சமைச்சு கொடுக்க முடியும்? கஸ்டமரே ஃபர்ஸ்ட் வரணும்ல. வீட்ல இருந்து இப்போ கஸ்டமர் நம்ம வந்து நம்ம மக்கள்கிட்ட அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 50% வந்து எல்லாருமே இப்போ இவி வெஹிக்கல்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களும் வந்துடுறாங்கன்னு வைங்க. அதாவது 100 கஸ்டமரில் ஒரு 20 கஸ்டமர் நம்மளை தேடி வந்துடுறாங்க, ஏங்க சாப்பிட ஏதாவது சாப்பிட்ணுங்கன்னு. அந்த பட்சத்தில் நம்மக்கிட்ட பொருளே இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம நம்ம கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு கொடுக்கறத விடுங்க, முதல்ல வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக போயிடும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கேஸால் பாதிப்படையும், மொத்தமாக மக்களே பாதிப்படைவாங்கன்னா பெட்ரோல் டீசலால் பாதிப்படைவாங்க. சரி, எதனால இந்த விஷயம் ஆரம்பிச்சுன்ற ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும்ல, ஒரு சில ஆட்களுக்கு தெரியாத ஆட்களுக்கும். இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுக்கான காரணம் ஈரான் போர் தான். ஈரான் இஸ்ரேல் போர். இந்த போரில் ஆயில் வரக்கூடிய முக்கியமான அரப் கண்ட்ரிஸ் வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதால இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையில் இந்த கடல் வரி வணிகம் ஷிப்பிங் மூலியமாக நம்மளுக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் இப்போ கட் ஆகிருக்கு, புரியுதுங்களா? அது இல்லாமல் நிறைய எண்ணெய் கிணறு மேலெல்லாம் தாக்குதல்கள் நடந்திருக்கிறதால இது எல்லாமே கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. இது வந்து நம்ம மட்டும் ஃபேஸ் பண்ணல, உலகமே இந்த தட்டுப்பாடை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் மோசமான நிலைமைக்கு தான் போகும். இதுக்கு ஒரே முடிவு போர் நிறுத்தம். போர் நிறுத்தி எல்லாமே சுலபமாக போனதான். போருன்றது கிட்டத்தட்ட வந்து தேர்ட் வேர்ல்டு வார் மாதிரி இது வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, அப்படி பார்க்கும்போது இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அலிகேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது ஃபேக் அலிகேஷன்லாம் இல்லை உண்மையிலே சொல்கிறாங்களான்னு தெரில. இல்லை சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் கிடையாது, நிறைய ஸ்டாக்லாம் இருக்குது, நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி மக்களை ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, உண்மையா இல்லை பொய்யா? ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம களத்தில் இறங்கி இருக்கீங்க, நீங்கள் இப்போ அதை சுற்றி இருக்க ஆட்களுக்கெல்லாம் பேசுகிறீங்க, உங்களோட அந்த ஒரு ஹோட்டல் டீம்ஸ் கிட்டலாம் பேசும்போது உண்மையான நிலவரமாக என்ன சொல்கிறாங்க சுற்றி இருக்க ஆட்கள்லாம்? தட்டுப்பாடு இல்லைன்னா கடையை மூடுறது எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? இது வந்து ஒரு ஃபேக் அலிகேஷன் தான். இன்றைக்கி கூட நான் வந்து 2-3 கேஸ் ஏஜென்சிஸ் கிட்ட பேசியிருக்கேன். நான் இந்த ஃபீல்டில் ஒரு சின்ன ஆள் தான், என்னை விட பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்களே கடைகளை மூடியிருக்காங்க. தட்டுப்பாடு இல்லைன்னா அவங்க ஏன் மூட போகிறாங்க? ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா சேல், 20 லட்ச ரூபா சேல் பண்ணுற ஹோட்டல்ஸ் எல்லாமே இன்றைக்கி மூடி இருக்கு. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 சிலிண்டர் யூஸ் ஆகுதுன்னு வைங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 20 சிலிண்டர் யூஸ் ஆகுது. என்னை விட பிஸ்னஸ் வந்து 10 மடங்கு 20 மடங்கு அதிகம் பண்ணுறவங்க அவங்களாம். அவங்க ஏன் அப்போ க்ளோஸ் பண்ணணும்? அப்போ தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்கிற கவர்மெண்ட்டு கேஸை கொடுங்க வியாபாரிங்களுக்கு, வாங்கி நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். நஷ்டத்துக்கு உட்காந்துன்னு இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பைத்தியக்காரங்களா? இது வந்து ஃபேக் அலிகேஷன் தான். கேஸ் தட்டுப்பாடுன்றது கண்ணால் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு ஓப்பனாக இருக்குது. உணவகங்கள் எல்லாம் மூடி கிடக்குங்க. இன்றைக்கி எந்த நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணினாலும் அந்த உணவகம் மூடி இருக்குது, இந்த உணவகம் மூடி இருக்குது, பெரிய பெரிய உணவகங்கள் மூடி இருக்குது. ஏதோ வந்து பரோட்டா கடை இட்லி கடை மூடி இருக்குதுன்னா இது அந்தளவுக்கு பூமாக இருக்காது. மூடினது எல்லாமே பெரிய பெரிய ஹோட்டலுங்க. கரெக்டாக இல்லைங்களா? இதுக்கு வந்து ஃபேக் அலிகேஷன். இது வந்து அரசாங்கத்தாலே ஒன்றும் பண்ண முடியாது. அவங்ககிட்ட இருக்கிறது தானே கொடுக்க முடியும். புரியுதுங்களா? இது வந்து இந்த எலெக்ஷனில்
பயங்கரமான ஒரு அடி விழும். எலெக்ஷனுக்கு இது வந்து ஒரு பெரிய காரணமா அமையும் அப்போ. எலெக்ஷனில் பயங்கரமாக அடி விழும். ஆனா அப்படி பார்க்கும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இல்ல ஒரு செட் ஆஃப் கன்சியூமர்ஸ் வந்து மொத்தமா வாங்கிட்டு போய் டம்ப் பண்ணிடுறாங்கன்ற ஒரு சில விஷயங்களும் இருக்கு. அதாவது அதை இருக்கிறத ஃபுல்லாமே யாராவது தெரிஞ்ச மூலியமாவோ அந்த சொல்லி மொத்தமா போய் டம்ப் பண்றாங்க. ஸோ அந்த விஷயமும் இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்ல. இப்போ நீங்கள் ஸ்டாக்கே பண்ணி வச்சுருந்தாலும் 2000 ரூபா சிலிண்டரை 4000 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா? அதை கொடுங்கன்னு தானே நாங்கள் சொல்கிறோம். அதையும் வாங்கி நாங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு ரெடியாக தானே இருக்கோம். வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் 2000 ரூபா எக்ஸ்ட்ரா கூட கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக தான் இருக்கணும். ஆனால் அது கொடுக்குறது கூட இங்கே ஆள் இல்லைன்றதானே பிரச்சனை. வியாபாரத்தில் இருக்கிற ஆளுக்கு கான்டாக்ட்ஸ் இல்லாமல் இருக்காது. இப்போது அந்த பதுக்குனவன் யார்கிட்ட வந்து விற்பான்? எங்களை மாதிரி வியாபாரிங்கிட்ட தான் வந்து விற்கணும் அவன். அப்போது அவன் வரும்போது நாங்கள் வாங்குறதுக்கு தயாராக தானே இருக்கிறோம். அதை கொடுக்கறது கூட இன்றைக்கி ஆள் இல்லைன்னு தானே நாங்கள் மூடி வச்சுருக்கோம். இது எல்லாமே புரளிகள். அதாவது ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பிக்குதுன்னா அதை சுற்றி நிறைய புரளிகள் இருக்கும். அந்த மாதிரி புரளிகள் தான் இது எல்லாமே. சரி, இப்போ இந்த மாதிரியான தட்டுப்பாடுன்றது உங்கள் கடையை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு? என் கடையில் என்ன இன்னொரு 4 நாள் என் கடைக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தந்தூரி ஐட்டம்ஸ்க்கு நான் மாறிடுவேன். வர கஸ்டமர்ஸ்க்கு இல்லைன்னு சொல்லாமல் என்னால் ஸ்டாக் கேஸ் காலி ஆனாலும் என்கிட்ட சார்கோல் ஐட்டம்ஸ் இருக்குது. தந்தூரி கொடுப்பேன், தந்தூரியில் ரோட்டி கொடுப்பேன், தந்தூரியிலே நிறைய வெரைட்டிஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதுலேயே கிரேவி மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரெடி பண்ணியும் நான் கொடுப்பேன். ஜீரோ ஆல்ரெடி என்னோட டீ ஷாப் ஒன்று இருக்குது, அங்கே டீ கட் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமாம், சிலிண்டர் இல்லாதனால. சிலிண்டர் இல்லாதால இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் நான் ஃப்ரையர் வச்சுருக்கேன், ஆயில் ஃப்ரையர் வச்சுருக்கேன், அதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எலக்ட்ரிக்கு காஃபி கொடுக்குறேன், பால் மில்க் பாய்லரும் வந்து எலக்ட்ரிக்கு, காஃபி டிகாஷன் மிஷினும் இது. நாளைக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா டீ டிகாஷன் மிஷின் ஒன்று வாங்கிட்டு வந்து அதில் டிகாஷனை போட்டு டீ கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ரன் பண்ண தான் பார்ப்பேன். ஏன்னா ஆஃபீஸ் கஸ்டமர்ஸு, ரூம் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க இவங்கெல்லாம் தான் எனக்கு அதிகமான கஸ்டமர்ஸ். இவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்ற பட்சத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னை சுற்றி என் கடையை சுற்றி இருக்கிற முக்கால்வாசி ஹோட்டல் மூடிட்டாங்க. 2-3 ஹோட்டல் தான் இப்போ மொத்தமே அங்கே இயங்கின்னு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னால் என்ன பண்ண முடியுமோ, என்னால் என் கஸ்டமர்ஸ்க்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அவங்கள என்னால் திருப்திப்படுத்த முடியும். ஆனால் இந்த விஷயத்தில் நான் ஒன்று நோட் பண்ணது என்னென்னா, சாமானியர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆரம்பத்தில். மக்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட ஆட்கள் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஹோட்டல் வச்சிருக்க நிறுவனங்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு நாளைக்கு 30 சிலிண்டர் தேவைப்படுது, ஒரு நாளைக்கு 40 சிலிண்டர் தேவைப்படுது. அவங்க தான் இதில் வந்து பெருசாக பாதிக்கப்படுறாங்க. இழப்பு எல்லாமே இது வரைக்கும் பெரிய பெரிய லாபம் பார்த்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் மட்டும்தான் இதில் வந்து பெரிய இழப்பையும் சந்திக்க போகிறாங்கன்ற மாதிரி தோணுது. உண்மைதானா அது? அதுதான் உண்மை. ஏன்னா என்னால் இருக்கிறத வச்சு என்னால் சமாளிக்க முடியும். பாண்டி பஜாரில் எந்த கடை மூடினாலும் என் கடை நான் மூட மாட்டேன். ஆனால் பெரிய ஹோட்டல் அப்படி கிடையாது. அவங்களுக்கு கம்பல்சரி கேஸ் வேணும். ஏன்னா அவங்க கிரில் மிஷின் வைக்கணும்னா அதுக்கு கேஸ் வேணும். ஆல்டர்னேட்டிவாக அவங்க கிட்ட வேறு ஆப்ஷனே கிடையாது கேஸை தவிர்த்து. இண்டக்ஷன் ஸ்டவ்ல அவங்களால சமைக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா பெரிய பெரிய பிரியாணி செய்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் தேவை. கேஸ் இல்லாமல் அவங்களால வந்து ஒரு பொருளை கூட இது பண்ண முடியாது. இப்போது வந்து மீல்ஸ் ரெடி பண்ணுறாங்கன்னா ரைஸு, அதுக்கு வந்து காரக்குழம்பு, கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம் இதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வேணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி பிரியாணி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சிலிண்டர் வேணும். அந்த மாதிரி எல்லா உணவகங்கள்லையும் சிலிண்டர்ன்றது உயிர் நாடி. அந்த உயிரை பிடிங்கிட்டா, ஏன்னா இப்போ ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கவன் டக்குனு விறகு அடுப்புல வச்சு பண்ணிட முடியும். அப்பப்பைக்கு தேவைக்கின்ற மாதிரி கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனா பெரிய ஹோட்டல் ஆட்கள் யாருமே இதை பண்ண முடியாது. ஒரு பெரிய பெரிய பிரியாணி கடை ஒரு நாளைக்கு நான் வந்து 120 கிலோ பண்றேன், அவங்க எல்லாருக்குமே தானே அவங்க கிச்சன் ஆம்பியன்ஸ்ல விறகடுப்பு போட்டா அவ்வளவுதான் முடியாது. அதனால வந்து இப்போ பாதிப்படைஞ்சிருக்கிறவங்க யாருன்னா பெரிய பெரிய உணவகங்கள் தான். இப்போ பாண்டி பஜார்ல எந்த கடை மூடினாலும் என் கடை வந்து நான் ரன் பண்ண முடியும். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே நான் நேற்று நைட்டே பிளான் பண்ணிட்டேன். இனிலேருந்து அதை வந்து ஒரு 20 to 50% இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டேன். இன்னொரு 2-3 டேஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃப்ளெஜ்ல அதில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எத்தனை நாள் வந்து இந்த தட்டுப்பாடு இருந்தாலும் நான் ரன் பண்ணுற அளவுக்கு நான் சர்வே பண்ணணும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பெரிய ஹோட்டலுங்க பண்ணுறது கஷ்டம். இதே நானே ஒரு பெரிய என்னோட நிறுவனமே பெருசாக ஆகும்போது எனக்கே அந்த பிரச்சனை வரணும். இப்போ நான் சின்னதாக இருக்கிறதால எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது அப்போ அடுத்தது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக எப்படிலாம் போக போகுது. இந்த இன்னொரு 4 நாளில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக இன்னும் என்ன சூழ்நிலைன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இதை பற்றி. தேங்க்யூ.